பாடி கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாடி சீரமை வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50 ml தேங்காய் எண்ணெய், 50 ml நல்லெண்ணெய், 50 ml ஆலிவ் ஆயில், அது கூட அன்சால்டட் பட்டர் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது நாளையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சூடு பண்ணிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பாடி சிரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் நல்லாவே சேஞ்ச் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குளிச்சிடணும். இதுக்கு தேவையான ஆயில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் நான் வந்து கம்மியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங் கம்மியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய்ங்க, 2 ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறோம், 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அதே மாதிரி அன்சால்டட் வந்து பட்டர், அதாவது வெண்ணெய் வந்துட்டு உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு சீரமாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு கோல்டன் கலரில் ரெடி ஆயிரும். இது வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 டேஸ் வரையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து உங்கள் ஃபேஸு, நெக்கு, உங்கள் பாடியில் எல்லா இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கின் ஷைனிங்காக இருக்குங்க. அதே மாதிரி ஃபேஸ் நல்ல க்ளோயிங் கொடுக்கும். அது இன்னொரு பெனிஃபிட், நல்லாவே ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம ஸ்கின் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு நான் வேறு டிப்ஸ் சீக்கிரமாகவே போடுறேன். ஸோ இதை மறக்காமல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம பிளட் சர்க்குலேஷனும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷன், பாடி பிளட் சர்க்குலேஷனும் இது வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணுறனால இதுக்கு வந்துட்டு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்டிலே பண்ணுறதுல வந்துட்டு ரொம்பவே நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹை சொல்லிக்கிறேன்.